நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் நாம் அது விசுவாசத்துடன் ஆண்டவரிடம் கேட்கும்போது நிச்சயமாய் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் தான் விரும்புவதை மட்டுமே தேவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பவர் விசுவாசி இல்லை. ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்பதே விசுவாசமாகும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் உம்மேல் நாங்கள் விசுவாசம் கொள்ளவும் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் எங்களுக்கு கிருபை செய்யும். தகப்பனே, உம்முடைய சித்தம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நிறைவேறும்படி ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.